Good morning, girls. Today's class we are going to continue the Never Never Nest play, written by Cedric Mount. Let me narrate the previous class which I took on the day. This short story is a one-act play, discloses the theme of purchases on installment. Such purchases are both a boon and ban to the people belonging to the middle class. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து இந்த இன்ஸ்டால்மெண்ட் இந்த தவணை முறையில் வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு பூனுன்னே சொல்ல முடியாது, பேன்னும் சொல்ல முடியாது. அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த தேவைகளை வந்து நம்ம நிவர்த்தி செஞ்சுக்கணும். Aunt Jane visit the house of Jack and Jill. They have a moderate income of 6 pounds. ஸோ அவங்க இந்த ஜாக் அண்ட் ஜில்லோட இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாட்ரேட்டான ஒரு ஆவரேஜான இதுதான், 6 பவுண்ட் தான் அவர் வாங்கக்கூடியவர். பட் they live a very comfortable and luxurious life beyond their earnings. அதாவது வரவுக்கேற்ற வந்து செலவு இருக்கணும்பாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா செலவு அதிகமாகுது, வருமானம் கம்மி ஆனால் செலவு மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க வாங்குகிற இன்கம்க்கு. They own a house with pretty furniture, car, fridge, radiogram and such modern amenities. இது எல்லாமே அந்த ரேடியோவாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. ஜெயின் presented 200 pounds as wedding gift to them. அவங்க வந்து வெட்டிங் பண்ணும்போது ஆண்ட் ஜெயின் வந்து அவங்களுக்கு வந்து 200 pounds வந்து கொடுக்குறாங்க. she wonders if it was 2000 pounds. அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துடுது, இவங்க வச்சுருக்க வீடு மற்றபடி இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் எதுவும் மாற்றி எதுவும் 2000 pounds போட்டு கொடுத்துட்டேனா அப்படின்ட்டு. கோயிங் பை த லாவிஷ் லிவிங் ஆஃப் தி கப்பல். ஸோ டில் யா ஐ ஸ்டாப்ட். ஸோ லெட் மீ கண்டினியூ த டுடேஸ் லெசன் ஆஃப் த நெவர் நெவர் நெஸ்ட் பிளே, பேஜ் நம்பர் 192. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆஸ் அப்படின்னு ஜில் வந்து சொல்கிறாங்க. இந்த காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன் ஜெயின் வந்து ஆல் யோர்ஸ், இது எல்லாமே முழுசாக உங்களுக்கு தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக் வந்து அதுக்கு வந்து வெல் நாட் எக்ஸாக்ட்லி ஆல், எல்லாமே என்னோடதுன்னு சொல்ல முடியாது. ஒரு காருன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கார் உங்களோட தானே, ஆமாம் எங்களோடது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர் எப்படி பதில் கொடுக்குறாரு பாருங்க. ஆன் ஜெயின் ஹவு மச் ஆஃப் இட், இதுலேயும் கேட்குறாங்க, இதில் உன்னோடது என்ன பங்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜில் சொல்கிறாரு, ஓ ஐ ஷுட் சே த ஸ்டர்னிங் வீல் and one of the tires and about 2 of the cylinders, but don't you see, that's the wonderful thing about it. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அந்த ஸ்டீரிங்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டயரு 4 டயரு, அந்த 4 டயரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டயர் ஓகே அதுக்கு மட்டும்தான் இவங்க பே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதில் இருக்க சிலிண்டரு, காருக்கு இருக்கக்கூடிய சிலிண்டர்ஸ் இது எல்லாமே. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. Aunt Jane, I don't see anything wonderful about it. எனக்கு ஒன்றும் இதில் ஒன்றும் ரொம்ப இதுன்னு தெரியல, எதுவுமே அழகாவோ இல்லை ஒரு வித்தியாசமாக எதுவும் தெரியலை அப்படின்னாங்க ஜில். But there is, Aunt Jane, you see, although we could never buy a car outright, we can enjoy all pleasure of motoring for a mere 5 pound downs. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, ஐயோ நம்ம கார் வந்து வெளியில் தான் பார்த்துருக்கோம், ஆனால் நம்ம அதை வந்து சொந்தமாக்கிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா. இப்போ நாங்கள் ஒரு ப்ளஷர் டிரைவிங் போனால் எங்கள்கிட்ட கார் இருந்துச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கே வேணால் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு 5 pounds கொடுத்தா போதும், அது ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் ஜெயின் அண்ட் த ரெஸ்ட் பை ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் ஐ சப்போஸ். அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து மித்ததெல்லாம் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிடுவேன்றீங்க அப்படி தானே அப்படின்றாங்க. அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டுன்ற தவணை முறை அப்படின்றீங்க. இஎம்ஐ. ஜில் எக்ஸாக்ட்லி அப்படின்றாங்க. ஆன் ஜெயின் எக்ஸாக்ட்லி அண்ட் வாட் அபவுட் த ரேடியோ, வாட்ஸ் இட். ஸோ இப்போ அடுத்தது வந்து ரேடியோ பற்றி ஆன் ஜெயின் கேட்குறாங்க. அப்போ அந்த ரேடியோ ஒன்று வாங்கினேன்னு சொன்னீங்க அது ஜாக். வெல் தட்ஸ் த ஆன் ஜெயின் அண்ட் த பியானோ. ஜில் வெல் அஃப்கோர்ஸ் அப்படின்னா. ஆன் ஜெயின் அண்ட் த ஃபர்னிச்சர். ஜாக் ஐம் அஃப்ரைட் ஸோ. இப்போ தான் வந்து ஜாக் யோசிச்சு பார்க்குற. ஆண்ட் வந்து ஒவ்வொன்றா கேட்டுட்டு வராங்களே, ஐயோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஜில் வெல் நோ ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இட்ஸ் தட் ஒன் ஷி பாயிண்ட்ஸ் டு அனதர். ஸோ இதெல்லாம் ஓகே, என்ன நீங்கள் இது பண்ணியிருக்கீங்கன்னே தெரியல அப்படின்றாங்க ஆன் ஜெயின். அண்ட் த ரெஸ்ட் பிலாங் டு மிஸ்டர் சேஜ். ஸோ இதெல்லாம் இருக்கிறத தவிர்த்து இதில் வந்து மிஸ்டர் சேஜ் அப்படின்றது அவருக்கு தான் சொந்தமானது
ஐ சப்போஸ் அப்படி தானே அப்படின்னாங்க. ஸோ சேஜ்ன்றது மிஸ்டர் சேஜ்ன்றது நத்திங் பட் நம்ம ஊர்லலாம் வந்து ஏதாச்சும் வட்டிக்கு வாங்குறாங்க அப்படின்னா சேட்டுக்காரன்ட்ட வாங்கணும், இல்லை மார்வாடிக்காரன்ட்ட வாங்கணும், இல்லை கந்து வட்டிக்காரன்ட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் வந்து அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அவங்களால பே பண்ண முடியல, வட்டி மேலே வட்டி அதிகமாகிடுச்சுன்னா அந்த பொருளை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யூ would have seen in the films also, மூவிஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து அந்த ஊரில் எப்படி அப்படின்னா மிஸ்டர் சேஜ் அப்படின்றது வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை. அந்த மாதிரி எந்த வகையான ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறதா இருந்தாலுமே அந்த மிஸ்டர் சேஜ் அப்படின்ற இது கூட நம்ம வந்து போகலாம். அதாவது ஒரு மெகா மார்ட்டோ இல்லை ரிலையன்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடியதான். ஜில் எஸ் அப்படின்னு சொல்கிறாரு தயங்கிக்கிட்டே. ஆன் ஜெயின், வெல் I am not going to sit on Mr. Sage part for anyone. ஸோ நான் இன்னுமேட்டு இந்த சேலெலாம் நான் உட்கார போகிறதில்லப்பா, ஏன்னா அது வந்து சேஜ் மேலே உட்கார மாதிரி தான். ஷீ ஸ்டாண்ட்ஸ் அப், உடனே நினச்சிட்டு எந்திரிச்சிட்டாங்க உடனே. now tell me how much do all these installments come to. இப்போ எல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வருது அப்படின்னும் போது ஜாக் சொல்லலாம், வெல் ஆக்சுவலி he takes out his pocket book and consult it. ஸோ எப்போதுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குறிப்பு எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் அவங்களாம் வந்து ஒரு பாக்கெட் நோட்டுன்றது எப்போதுமே வச்சுருப்பாங்க பாக்கெட்டுக்குள்ளே. ஸோ அதில் வந்து இது வரைக்கும் நீ எவ்வளோ தான் நீ வாங்கியிருப்ப இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்லி அப்படின்றது ஒன்று ஜாக் வந்து அதில் இருக்கிறத எடுத்து பார்க்குறாரு. ஆக்சுவலி to £7.8 and 8 pence a week. ஸோ இப்போ தான் அவர் சொல்கிறாரு பவுண்ட்ஸ், இந்த மாதிரி என்னுடைய சம்பளம் இது, நான் வந்து இது எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலி £7.8 and 8 pence a week அப்படின்றாங்க. ஸோ அந்த பென்ஸ் அப்படின்றது பென்னினுடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் பென்ஸ் அப்படின்றது. இதை வந்து பிரிட்டிஷில் வந்து பென்னி இல்லை பென்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை கேட்டதுமே ஆன் ஜெயினுக்கு வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஆன் ஜெயின் சொல்கிறாங்க, குட் எவென்ஸ் அப்படின்றது கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடியதான். அண்ட் ஹவு மச் டூ யூ earn? சரி ரைட்டு, நீ எவ்வளோ சம்பாதிக்கிற முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க ஜாக். ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ஃபேக்டர் தட் இஸ் 6 pounds அப்படின்றான். ரொம்ப ஈஸியாக வந்து நான் வந்து 6 pounds சம்பாதிக்கிறேன், என்னோட சம்பள இன்கம் வந்து 6 pound அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டதும் அதுக்கு மேலே ஆகுது அவங்களுக்கு, 6 pounds தானா அப்படின்ட்டு. ஆன் ஜெயின், பட் தட்ஸ் அப்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்வ் அப்படின்னா முட்டாள் தான், ஃபூலிஷ், இட்ஸ் அ ஃபூலிஷ் ஒன் வாட் யூ டிட் இஸ், நீ இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் அ ஃபூலிஷ் அப்படின்றார். ஹவு கேன் யூ பே £7.8 and 8 pence அவுட் ஆஃப் 6 pounds? நீ வந்து வாங்குகிற சம்பளமே 6 பவுண்டு தான், அதில் நீ இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது 8 and 8 penceனா 7ல் 8 pence அப்படின்னா இது என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. ஜாக், ஓ தட்ஸ் ஈஸி, யூ see all you have to do is to borrow the rest of the money for the payment from the thrift and the provident trust corporation. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆன் ஜெயின். நம்ம இப்போ எனக்கு வந்து அடுத்தது எதுவும் வேணும் அப்படின்னாக்கா அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த ஒரு இந்த thrift providence ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, அதில் நான் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் வாங்குவேன், அதில் ஒரு கடன் வாங்குவேன். அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து அதோட வந்து நான் வந்து செட்டில் பண்ணிக்குவேன். மொத்தத்தில் எப்படியும் கடன் வந்து கூடிக்கிட்டே தான் போகுது, குறையலை. இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன். ஜில், they are only too glad to loan you any amount you like on note of and a loan. ஸோ ஜில் என்ன சொல்கிறாங்க, ஐயோ ஜாக்குக்கு வந்து இந்த மாதிரி லோன் கொடுக்குறதுனா அவங்களாம் ரொம்ப விரும்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் ஜெயின், அண்ட் ஹவு டு யூ ப்ரப்போஸ் டு பே தட் பேக்? ஓகே இதெல்லாம் ரைட், இதெல்லாம் வாங்கிட்ட, அப்போ இதை எப்படி நீ திருப்பி கொடுக்கணும்னு நினப்ப, எந்த இதில் நீ திருப்பி கொடுத்துருவ? ஆன் ஜெயின், இன்ஸ்டால்மெண்ட்ஸ். She claps her hand to her forehead and sinks back weakly into the chair. So she claps her hand to her forehead அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்குவாங்கள்ல, அந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சேரில் உட்கார போகிறாங்க. தென் ரியலைசஸ் தட் ஷீ இஸ் சிட்டிங் ஆன் மிஸ்டர் சேஜ் பீஸ் அண்ட் லீப்ஸ் டு ஹர் ஃபீட் அகெயின் வித் அ லிட்டில் ஷிக். ஸோ அவங்க தன்னை மறந்து ஐயோ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு சேரில் உட்காரலான்னு உட்கார போகும்போது அவங்களே தன்னை நினைவு டக்குன்னு வந்துருச்சு, ஐயோ இது சேஜோடது, இதுவுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இருக்குது, இதுலேயும் நான் உட்காந்துடக்கூடாதுன்னு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாங்க. ஜாக், ஆன் ஜெயின், இஸ் எனிதிங் த மேட்டர்? வுட் யூ லைக் டு லை டவுன்? ஸோ என்ன ஆண்ட் ஜெயின் எதுவும் வந்து ஜாக் வந்து கேட்குறாரு, என்ன ஆண்ட் ஜெயின் உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, நீங்கள் எதுவும் படுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்ட் ஜெயின், லை டவுன்? டு யூ சப்போஸ் ஐ எம் கோயிங் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் இன் த பெட் தட் பிலாங்ஸ் டு மிஸ்டர் சேஜ் ஆர் மார்க்ஸ்
and Spencer or somebody? No, I am going home. ஸோ என்ன நினச்சிட்ருக்க, நான் வந்து திருப்பி போய் மிஸ்டர் சேஜோடதில் நான் போய் அவருக்கு நீ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கின கட்டிலில் நான் போய் படுப்பேனா? அது உனக்கே ஓன் கிடையாது. அதில் நான் போய் இன்னொருத்தனோட அதில் நான் போய் படுப்பேன் நான் கட்டிலில். இல்லை அது வந்து நீ மார்க்ஸில் வாங்கினியோ இல்லை ஸ்பென்சரில் வாங்கினியோ எங்கே வாங்கினேன்னு தெரியாது. பட் இது வந்து உனக்கு உரிமையானது கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாங்க. ஜில், ஓ மஸ்ட் யூ ரியலி கோ? என்ன நீங்கள் போகணுமா? உண்மையாலுமே நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஜெயின், ஐ திங்க் ஐ வுட் பெட்டர். நான் இங்கே இருக்கிறத விட நான் லீவ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னதும் ஜாக், ஐ வில் டிரைவ் யூ டு த ஸ்டேஷன். நான் உங்களை போய் என்னோடய காரில் போய் ட்ராப் பண்ணுறேன் ஸ்டேஷனுக்கு அப்படின்னதும் ஜெயின், வாட், ட்ராவல் இன் அ கார் that has only one tire and two thingamais? No thank you, I'll take the bus. ஸோ ஐயோ எது இந்த காருன்னு சொன்னியே உன்னோடதுன்னு அதுவா? இந்த ஒரு ஸ்டீரிங் வீலு ஒரு டயரு இது உனக்கு சொந்தம்னு சொன்னியே. திங்கமாய்ஸ் அப்படின்றது நத்திங் பட் சும்மா வந்து அது வந்து இது இந்த லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, இது எல்லாமே சேர்ந்து இதெல்லாம் இருக்கே அதுவா அப்படின்றது அந்த திங்கமாய்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நத்திங் பட். ஸோ நோ தேங்க், நான் வந்து பஸ்லேயே போய்க்கிறேன் அப்படின்றாங்க. ஜாக், வெல் அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஃபீல் லைக் தட் அபவுட் இட். ஜெயின் உடனே சொல்கிறாங்க, நவ் ஐ எம் சாரி இஃப் ஐ சவுண்டட் ரூட். நீங்கள் வந்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் தப்பாக எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக ரூடாக பேசின மாதிரி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா. பட் ரியலி ஐ எம் ஷாக் டு ஃபைண்ட் த வே ரிலண்டிங் அ லிட்டில் யூ ஆர் லிவிங். ஐ ஹவ் நெவர் ஓன்ட் அ பெனி இன் மை லைஃப் கேஷ் டவுன். தட்ஸ் மை மோட்டோ. ஸோ நான் இது வரைக்கும் ஒரு சின்ன பென்னி அப்படின்றது ஒரு சின்ன பைசா கூட நான் வந்து இது வரைக்கும் ஓன்னா நான் வந்து கடன் பட்டது கிடையாது. யாருக்குமே கடன்றது நான் வாங்கினதே கிடையாது. அதுதான் என்னோட ஒரே மோட்டோ, என்னோட கொள்கை அதுதான், குறிக்கோள் அதுதான். நான் யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்றது. அண்ட் ஐ வாண்ட் யூ டு டூ த சேம். அதே மாதிரி உங்களையும் நான் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ஆசைப்பட்றேன். ஷீ ஓப்பன்ஸ் அ ஹேண்ட்பேக். இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க. நவ் லுக் ஹியர் இஸ் அ லிட்டில் செக் I was meaning to give you anyway. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு செக் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த தடவை வரும்போது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் கொடுத்துட்டு போகிறேன். ஷீ hands it to Jill. ஸோ அவங்க ஒய்ஃப் கையில் கொடுக்குறாங்க. ஜாக்கோட ஒய்ஃப் கையில் ஜில் கையில் கொடுக்குறாங்க அந்த செக்கை. சப்போஸ் யூ டேக் இட் அண்ட் பே ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஆஃப் யுவர் பில்ஸ் ஸோ தட் யூ கேன் சே ஒன் திங் அட்லீஸ்ட் ரியலி பிலாங்ஸ் டு யூ. ஸோ நான் இந்த ஒரு செக்கை கொடுத்துருக்கேன் உனக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் இந்த செக்கை வச்சு நீ வீட்டில் வச்சுருக்க ஏதாவது ஒரு பொருளைனாச்சும் உனக்கு சொந்தமாக்கிக்கோ. அந்த கடனை இன்ஸ்டால்மெண்ட்டை அடைச்சிட்டு நீ அந்த பொருளை உனக்குன்னு சொந்தமாக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜில், தேங்க்யூ ஆன் ஜெயின், இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்வர்டாக அவங்க வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஜில் வந்து ரொம்ப அவங்க தேங்க் பண்ணுறாங்க ஜெயினுக்கு. ஜெயின், தேர்ஸ் நோ ஐ மஸ்ட் பி கோயிங். பார்த்திங்க ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்க தோள்பட்டையில் தட்டி கொடுத்துட்டு போகிறாங்க. ஜாக், ஐ வில் see you to the bus anyway. ஓகே நான் உங்களை பஸ்ஸுக்கு வந்து நான் வந்து ஏற்றி விட்டுட்டு போகிறேன் அப்படின்றாங்க. ஜில், குட் பை ஆன் ஜெயின் அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் த ப்ரெசன்ட். ஸோ திருப்பி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு இப்போ நீங்கள் திரும்பி ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜில், குட் பை அப்படின்னு சொல்கிறாங்க. மை டியர். ஷீ அண்ட் ஜாக் go out. Jill looks at the check and kissing her. ஸோ உடனே ஜில் வந்து அந்த செக்கை உடனே இது பண்ணி பார்க்குறாங்க. உடனே அவங்களுக்கு வந்து ஜெயின் வந்து ஜில்லுக்கு வந்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. exclaims 10 pounds. Then she hurries to the table. ஸோ 10 pounds அப்பா இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்களே ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, then she hurries to the table, addresses an envelope, endorses அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் அதெல்லாம் வச்சு உள்ளே அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. The check and the slip it inside with a bill which she takes from the bag and seals the envelope. ஸோ அதுக்கு எல்லாமே அதுக்குள்ளே வச்சு சீல் பண்ணி envelope போட்டு அதில் கொடுத்துறாங்க. Then she rings the bell. In a moment the nurse comes in with a baby in her arms. ஸோ ஒரு பெல் அடித்ததும் அவங்க வீட்டில் இருக்க நர்ஸ் வந்து குழந்தைய தூக்கிட்டு வராங்க. ஏன்னா அந்த நர்ஸுன்றவங்க தான் இன்னொரு கேரக்டர், அவங்க தான் தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஜாக் அண்ட் ஜில்லோடைய குழந்தைய வந்து பார்த்துக்கிறவங்க அவங்க தான். ஜில், ஓ நர்ஸ், ஐ வாண்ட் யூ டு ரன் அண்ட் போஸ் திஸ் ஃபார் மீ. ஐ லுக் ஆஃப்டர் பேபி while you are gone. நர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த ஒரு கவர் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க, நான் அது வரைக்கும் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்ஸ்,
Certainly madam, she hands the baby to Jill, takes the letter and goes. ஸோ அவங்க வந்து அந்த பேபியை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க மதர்கிட்ட கொடுத்துட்டு ஜில்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போய் அந்த லெட்டரை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஜாக், வெல் ஷீஸ் கான் வாட் அ டாட்டா. டாட்டர் அப்படின்றது நத்திங் பட் என்ன ஒரு தொணப்பு, அப்பாப்பா போயிட்டாங்க ஒரு வழியா அப்படின்றது. ஷி ஸ்டில் டிட் லீவ் அஸ் அ பிட் ஆன் அக்கௌண்ட்ஸ், ஹவு மச் வாஸ் இட். ஏதோ செக் ஒன்று கொடுத்தாங்களே, அதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஜாக் கேட்குறான். ஜில், 10 pounds அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஜாக் வந்து ஃபூ அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு இதாக சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, that's a great, we can pay off the next 2 months on the car with a whistle. ஸோ விசில் அடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, ஐயா ஓகே நம்ம இதை வச்சு அடுத்த 2 மாதத்துக்கு நம்ம வந்து காரோட இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜில், ஐம் afraid we can't அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இல்லை அது முடியாது அப்படின்னா. ஜாக், why ever not, ஏன் முடியாதுன்ற அப்படின்றாரு. ஜில், you see I have already sent it off for something else. இல்லை நீங்கள் பாருங்கள், நான் அதை ஆல்ரெடி வேறு ஒரு விஷயத்துக்கு நான் அமுச்சிட்டேன் அந்த அமௌண்ட்டை அப்படின்னா. நர்ஸ் has just gone to post it, இப்போ தான் நர்ஸ் கிட்ட கொடுத்து அதை போஸ்ட் பண்ணவும் அமுச்சு விட்டேன். ஜாக், well that's all right, who have you sent it to, யார் மூலியமாக நீ இது பண்ணியிருக்க, யாருக்கு அதை அமுச்சு விட்ட அந்த செக்கை அப்படின்றாங்க. ஜில் உடனே பதில் சொன்னாங்க, டாக்டர் மார்ட்டின் அப்படின்றாங்க. டாக்டர் மார்ட்டின் அப்படின்னதும் அவருக்கே ஷாக் ஆகுது. டாக்டர் மார்ட்டின், வாட் ஆன் எர்த் பொசஸ்ட் யூ டு டூ தட், என்ன வந்து நீ பண்ணியிருக்க. பொசஸ்னால் ஒரு ஃபுல் ஆங்கரில் வந்து அவர் கத்துறாரு, என்ன ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்க, எதுக்கு இப்போ நீ அந்த பணத்தை வந்து நீ இப்போ டாக்டர் மார்ட்டினுக்கு அமிச்ச அப்படின்னு. ஜில், நியர்லி இன் டியர்ஸ், இப்போ வந்து அவங்களுக்கு அப்படியே கண்ட தண்ணி ததுமி நிற்கிது. தேஸ் நவ் யூ ஆர் கோயிங் டு பி ஆங்க்ரி வித் மீ, ஓகே எப்படி நீங்கள் வந்து என் மேலே கோவம் தான் பட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஜாக், ஐ எம் நாட் ஆங்க்ரி பட் வை வேஸ்ட் குட் மணி ஆன் த டாக்டர். அதெல்லாம் ரைட்டு, எதுக்கு போய் இப்போ நீ டாக்டருக்கு போய் நீ வந்து இப்போ இந்த பணத்தை கொடுக்கணும், என்ன அவசியமா இப்போ அவருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர்ஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு கெட் பெய்ட் எனிவே. ஸோ அவங்க வந்து எந்த பணத்தையும் அவங்க வந்து திருப்பி நமக்கு தரப்போகிறதில்ல, அதை போய் நீ இப்போ எதுக்கு அவங்களுக்கு கொடுத்த அப்படின்றார். ஜில், சாபிங் அ லிட்டில், சாபிங்னா தேம்பி அழுகுறாங்க. பூ, பட் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியலை அப்படின்னா. ஜாக் சொல்கிறார், அண்டர்ஸ்டாண்ட் வாட், என்ன எனக்கு புரியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும் ஜில் சொல்கிறாங்க, why just one more installment and babies really ask அப்படின்றாங்க. என்னது, பேபி ரியலி ஆஸ். அப்போ அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பார்த்துருக்காங்க, டெலிவரி பார்த்துருக்காங்க, அந்த டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை கூட அவங்க பே பண்ணல, அதுவுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இருந்திருக்கு அப்படின்னதுமே இப்போ தான் நம்ம எண்ட் ஆஃப் த பிளேயில் அது தெரிய வருது. ஈவன் த பேபி இஸ் இன் இன்ஸ்டால்மெண்ட், அதாவது டாக்டர் வந்து இவங்களுக்கு டெலிவரி பார்த்துருக்காங்க, அந்த டெலிவரி பார்த்ததுக்கான அமௌண்ட்டு கூட அவர் கொடுக்கல. ஸோ அட்லீஸ்ட் அவங்க ஆண் சொன்ன மாதிரி இப்போ இந்த மணியை நான் பே பண்ணிட்டேனாக்கா 10 pounds செக்கை நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து என்னோட குழந்தை எனக்கு உரிமையாயிரும், சொந்தமாயிடும் அப்படின்றாங்க. ஷீ இஸ் ஹோல்டிங் அவுட் த இன்ஃபேண்ட் அ லிட்டில் பேத்தட்டிக்கலி ஆஸ் வி பிளாக் அவுட் செட்ரிக் மவுண்ட். ஸோ இதை சொல்லிக்கிட்டே அந்த குழந்தைய வந்து முதுகலை வந்து தட்டி கொடுக்குறாங்க. இதை கேட்கும் போது நமக்கே வந்து என்னென்னத்தையோ தான் அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினார், ரேடியோ வாங்கினார், டிவி வாங்கினார், ஃப்ரிட்ஜ் வாங்கினார், கார் வாங்கினார், வீடு வாங்கினார், எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்டில். பட் த செட்ரிக் மவுண்ட் பிரிங்ஸ் தட் என்ன ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் என்ன மாதிரி இருக்காங்க. ரியலி இட் மேக்ஸ் த ரீடர் அண்ட் ஸ்பெக்டேட்டர் அ ட்ரம் ஸ்டக் த ஸ்டோரி. ஸோ இந்த ட்ராமா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு யாராக இருந்தாலுமே நமக்கே இவ்வளோ நேரம் கேட்டுட்டு வரும்போது வாயடைச்சு போயிடுவோம், குழந்தைய கூடவா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. தட்ஸ் அ ரியல் லவ் ஆஃப் த மதர், த ஷோஸ் அ ரியல் லவ் ஆஃப் தி மதர். எனக்கு வந்து இந்த உலகத்தில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை, அந்த தாயின்றத அவங்களுடைய பாசம் வந்து எப்படி ஆயிருக்கு, எல்லாத்தையும் விட எனக்கு வந்து என் குழந்தை வந்து எனக்கு சொந்தமாகணும் அப்படின்றத அவங்க அதை செஞ்சுட்டாங்க. ஸோ பை நவ் பே லேட்டர் மேட் எவ்ரி ஒன் டு லிவ் அ லைஃப் லைக் திஸ் இல்லையா. இப்போ இருக்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கூட அதுதான் நடக்குது. எது வேணாலும் நீங்கள் இஎம்ஐயில் போய் வாங்கிக்கலாம், நீங்கள் பின்னாடி இது பண்ணிக்கலாம். பட் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோமோ, நம்மளுடைய வருமானம் என்னவோ அதுக்கேற்ற செலவு தான் நம்ம செய்யணும் அப்படின்றாங்க. திஸ் இஸ் ஈவன் தே டிடன்ட் பே தி அமௌண்ட் டு த டாக்டர். அதுதான் இதில் வந்து ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன். ஸோ அதை பற்றியெல்லாம் அவர் நினைக்கல. ஆனால் அவருக்கு வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் 2 பேரும் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை மட்டும்தான் அவங்க மீன் பண்ணி சொன்னதுனால தான் அவங்க வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த டைட்டில் ஆஃப் த ப்ளே
நெவர் நெவர் நெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வேண்டவே வேண்டாம் அப்படின்றது தான் நெவர்ன்றதே. ஆஸ் அ டூ நெவர், எதுக்கு 2 நெவர் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த டபுள் நெகட்டிவ் இஸ் எம்பசைசிங் அப்படின்னா வலியுறுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, த இம்பாசிபிலிட்டி ஆஃப் தி ஹோம். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா அப்படின்றது தான். வாட் வி ஹாவ் வித் தட் வி ஹாவ் டு கண்டெம்ட். அதாவது நம்ம இருக்கிறத வச்சு நம்ம திருப்தியாக நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வாழணும். எதுக்கும் நம்ம ஆசைப்பட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்ம ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பை வந்து நம்ம வாழணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்க வருமானத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்ல வராரு. The theme of the play, The Never Never Nest, is a comic one-act play about a young couple. They make full use of the buy now, pay later. இப்போ வாங்கிட்டு நீங்கள் எப்போ வேணால் கட்டிக்கலாம் அப்படின்றது தான் இன்ஸ்டால்மெண்ட் மார்க்கெட்டிங் சிஸ்டம். This comedy is very relevant even today as we can buy almost everything on the installment basis now. ஸோ எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் பேஸிஸில் போனதுனால தான் அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட அவங்க இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் இன்னும் வச்சுருந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ வாட் வி ஹாவ் வித் தட் வி ஹாவ் டு பி கண்டெம்டட். ஸோ திஸ் லெசன் கெட்ஸ் ஓவர். ஸோ யூ ஸ்டடி த பேராகிராஃப் ஃபார் திஸ் lesson. So 11th standard unit completes. Thank you, ma.